இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான பச்சரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புட்டு பண்றதுக்கு மாவு பச்சரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் தண்ணியை வடிய வச்சிருங்க. ஒரு துணியில ஃபேன் முன்னாடி 15லேருந்து 20 நிமிஷம் அரிசியை உணர வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி பார்த்தீங்கன்னா தொட்டா ஈரம் இருக்கும், ஆனால் உதிர்ந்து வரணும். இந்த பதத்தில் இருக்கும்போது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி நெருக்கமான ஜல்லடர் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்தெடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க. மாவு எடுத்து கோடு போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கோலம் போடுற மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கனால மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 வாட்டி மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி பொல பொலன்னு கிடச்சிரும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். துணி பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாத துணியை வச்சு வேக வச்சு எடுங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா மாவு எல்லாமே ஒட்டிக்கிடும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா மாவு நல்லா வெந்துடும். சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. பேன்ல 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் தூசி இருந்தால் வடிகட்டிக்கோங்க. இது வந்து கொஞ்ச நேரத்தில் திக்காகி இந்த மாதிரி பதம் பார்த்தீங்கன்னா தக்காளி பதம் மாதிரி சாஃப்டாக இருக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டை இதோட கலந்து எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போது கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நல்லா மூடி வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரியும் போட்டிங்கன்னா நல்லா பொல பொலன்னு ரொம்ப சாஃப்டாக தொடுறதுக்கே பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.